என்னப்பா பாக்குற? அது ரஸ்போலி ஸ்டோரேக்கோப்பா. ரஸ்போலி தொராக்காவா? அதுக்கேப்பா வண்டி நடத்திட்ட? போட்டோ எடுக்கப்பா. பறவைகள்ல இதான் ராஜான்னு சொல்லுவாங்க. வாயில எரியோட போகுது அப்படின்னா பக்கத்துல எங்கேயோ தான் கூடு இருக்கணும்பா. ரொம்ப ரேர் பேர்ட்பா. நான் போய் ஒரு ஸ்னாப் எடுத்துட்டு வந்துடுறேன். டேய் சொன்னா கேள்றா, நம்ம சீக்கிரம் போகணும். ஐயோ விட்டா கிடைக்காதுப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டேய் டேய் சீக்கிரமா. எங்க போச்சு? Got it. Oh, oh. Oh, what a super place. ஏன்டா இப்படி பயப்படுற? என்னாச்சு உனக்கு? அது வந்துப்பா ஒரு பெருசா ஏதோ துரத்திட்டு வந்துச்சு. என்னடா பெரிய அது இது எங்கடா? தெரியல. சரி வா போலாம். എന്റെ ഭഗവതി, ஹலோ ஹலோ ராஜசேகர், தம்பரானா? நல்லா இருக்கியா? இருக்கேன் சாமி. எங்கேயும் வெளியூர் எல்லாம் போகல? அப்படி எங்கேயும் போகலையே, ஏன் கேக்குறீங்க? ഒന്നുമില്ല, ഞാൻ ഒരു കെട്ട സ്വപ്നം കണ്ടു, അതാണ് വിളിച്ചത്. என்னது கனவு கண்டீங்களா? என்ன கனவு? அதை விடுங்க, ഞാൻ പറഞ്ഞതെല്ലാം ചെയ്യുന്നുണ്ടല്ലോ. பர்டிகுலரா பௌர்ணமி பூஜா. சாமி நீங்க சொன்ன நாள்ல இருந்து இது வரைக்கும் தவறாம பௌர்ணமி பூஜை பண்ணிட்டு தானே இருக்கேன். ഒരു പൂജ നിന്നാ കൂടി മന്ദിരത്തിന് ശക്തി ഇല്ലാണ്ട് പോകും. അതുകൊണ്ട് ചെയ്യുന്ന പൂജ കറക്റ്റ് ആയിട്ട് ചെയ്യണം, இல்லைனா மொத்த குடும்பமும் சத்து போகும். கண்டிப்பா பண்றேன் சாமி. சாமி ஒரு சின்ன சந்தேகம், இந்த பூஜையை எப்ப நிறுத்துறது? அதை நிறுத்தினா உன் சந்ததியே அழிஞ்சு போகும். உள்ள இருக்கிறது சிரஞ்சீவி, நாம எப்படி கட்டி போட்டோமோ அப்படியே இருக்கும். தப்பு கணக்கு போட்டு ஏமாந்துராத. உன்னோட விதியும் உனக்கு உதவி பண்ண ஏன் விதியும், ரெண்டு விதியும் அது கிட்ட இருக்கு. அது இருக்கிற இடத்துல இருந்தா மட்டும்தான் நாம மனசமாதானமாயிட்டு ஜீவிக்காம பச்சு. அது மேல எப்பவும் ஒரு கண்ணு இருக்கணும். எந்த பிரச்சனையாயாலும் என்ன விழிச்சா மதி. ஞான் வராம். சரிங்க சாமி. ஜாக்கிரத. கொஞ்ச நாளைக்கு
வெளியூருக்கெல்லாம் போகண்டா. உங்க பையன் அருண் கிட்டயும் சொல்லி வைங்க. சரி சாமி. பைரவி, பைரவி, அம்மா பைரவி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். உன் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான். ஹலோ சம்பந்தியம்மா, உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். தாயும் பிள்ளையும் ரொம்ப நல்லா இருக்காங்க. நீங்க பேரனை பார்க்க எப்போ வரீங்க? வரேங்க. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நடந்திருக்குமா? இன்னொரு விஷயம், எனக்கு இன்னைக்கு விடுதலைன்னு சொல்லதானே வந்திருக்க. ஆமா, வெளியே போறதுக்கு நான் தயாராயிட்டேன். நீ போ. ஒரே ஒரு விஷயம் கேட்கணுமா? அத கேட்டா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தான் தெரியல. கேளு. நீங்க இருந்த வரைக்கும் எனக்கு எப்ப எது வேணும்னாலும் உங்ககிட்ட வந்து நிப்பேன். நீங்களும் எனக்கு நல்ல வழி சொல்லுவீங்க. இப்போ நீங்க ரிலீஸ் ஆகி போயிட்டீங்கன்னா நான் உங்களை எங்க வந்துமா பாக்குறது? கவலைப்படாத, நான் சீக்கிரமே திரும்பி இங்கேயே வந்துருவேன். என் கையால சாக வேண்டியவன் அவன். அவன் கதைய முடிச்சிட்டு மறுபடியும் நான் திரும்பி வருவேன். ஏற்கனவே ஒரு கொலைய பண்ணிதான் 6 வருஷம் தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க. இப்ப மறுபடியும் ஒரு கொலையா? வேண்டாம்மா. யாருக்கும் கிடைக்காத சக்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சாமி கிட்ட வரம் வாங்கினவங்களா இருக்கிற நீங்க சாபத்தை தேடிக்காதீங்கம்மா. அந்த பையனை விட்டுருங்கம்மா. எப்படி விட முடியும்? கண்ணுக்கு முன்னால என் குடும்பத்துக்கு நடந்த கொடுமைய பார்க்க வச்சவன எப்படி விட முடியும்? எனக்கு அவன் வச்ச நெருப்ப அவனுக்கு திருப்பாம நான் விட மாட்டேன். அவனை இல்லாம பண்ணணும்னு நான் போட்ட சபதத்தை நிறைவேத்தாம விட மாட்டேன். அவனை கொல்லணுங்கிறது 6 வருஷம் ராத்திரி பகலா நான் வளர்த்துக்கிட்ட வெறி. இந்த வெறிய யாராலையும் மாத்த முடியாது. என் கிட்ட இருந்து இவனை யாராலையும் காப்பாத்த முடியாது. என்னப்பா இது? நாகலிங்க பூமா. நாகலிங்க பூனா நாகம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமே. ரொம்ப தேங்க்ஸ்பா. சென்னை மெட்ரோ சிட்டிக்கு பக்கத்துல இவ்வளவு பெரிய அரண்மனையை கட்டி சுத்தி புல்லு முளைக்க விட்டுருக்காரு நம்ம ஐயா. ஒரு ஜாயின்ட் வெஞ்சரை போட்டு 60 மாடிகளுக்கு பிளாட்டை ஏத்தி இருந்தாருன்னா பல கோடிகளை பார்த்திருக்கலாம் தெரியுமா?
ஒன்னு ரெண்டு சொத்து இருந்தா சரி, ஊர் பூரா சொத்து இருந்தா அவர் எதைத்தான் பார்க்க முடியும்? அது மட்டும் இல்லாம ஆண்டு அனுபவிச்ச வீடு, அந்த ராசிக்காகத்தான் இதை அப்படியே விட்டு வச்சிருக்காரு. ஐயாவுக்கு ஐடியா கொடுக்க என்னைய மாதிரி பிரில்லியன்ட் ஆனாலும் பக்கத்துல இல்ல. நான் மட்டும் கூட இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த அரண்மனைய ஸ்டார் ஹோட்டல் ஆக்கி, அவுட்டோர்ஸ பார் ஆக்கி, இந்த கார்டனை கிளப் ஆக்கி, அதுக்குள்ள 10 டான்சர்ஸை விட்டு கலக்கி ஊரையே பாழாக்கி இருப்பேள். ஏதோ அவா புண்ணியத்துல இன்னும் பழமா மாறாம ஊர்ல இந்த ஒரு அரண்மனையாவது இருக்கே. அனுபவிக்காம போங்க. வாங்க 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 வாங்க. அவர்கிட்ட நமஸ்காரம். வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். பக்கத்துல நாகாத்தம்மன் கோயில் இருக்குல்ல, அட சும்மா இருங்க. நீங்களே சொல்லுங்க. நம்ம நாகத்தம்மன் கோயில் இருக்குல்ல, ஆமா. திருவிழா விஷயமா ஐயாவை பார்க்கணும். தாராளமா பாருங்க. என் பொண்ணு புத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட சொன்னீங்கன்னா ஐயாட்ட சொல்லிடுவா. நல்லது. சரிங்க. ஆதார் கார்டோட 1000 ரூபாயை மாத்த போற மாதிரியே போறேன். அம்மா, கோயில் விஷயமா பேசலாம்னு வந்திருக்கோம். ஐயாவை பார்க்கணும். பூஜையை ஆரம்பிச்சுட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த பூஜையை முடிச்சுட்டு உள்ள போய் சொல்றேன். இந்தம்மா, ஐயாவை பார்த்துட்டு அடுத்தடுத்த இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு. இதை சீக்கிரம் சொன்னேன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்குன்னு ஐயா சொல்ல சொன்னாரு. பூஜையை பாதியில விட்டுட்டு போக கூடாதுங்க. என்னம்மா அது தோசையா? ஊத்திக்கிட்டு இருக்கும் போதே வெளியே போக கூடாதுன்னு சொல்றதுக்கு பூசை தானே, எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். அடடடடா, நீ கொஞ்சம் சும்மா இருப்பா. அம்மா கங்கா, பூசாரி எல்லாம் வந்திருக்காரு, நீ உள்ள போய் சொல்லுமா. நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் ஐயா கிட்ட சொல்லிட்டு வாமா. சரிங்க. இதுல மஞ்சள் வச்சிருக்கேன், குங்குமம் இருக்கு, பூவெல்லாம் இருக்கு. ஏ அங்க வஸ்திர பூசாரி, நீ மனுஷனா பிறந்ததுக்கு பாம்பா பிறந்ததுன்னு வச்சுக்க, நிறைய பால் ஊத்திருப்பாங்க. அப்புறம் பொட்டை வட்டமா வச்சிருங்க. ஏமா அவர் வைக்காத பொட்டாமா? அவர் பொட்டு வச்சு 8 கல்யாணம் பண்ணிருக்காரு. என்ன சொல்றேன்? என்னங்கோ, ஒரு பெருமைக்காக சொன்னீங்க. அவர் பொட்டு வைக்கிறதுல எக்ஸ்பர்ட்மா. நீ போ. அந்த பாலை ஊத்துறதுக்கு முன்னாடி மறக்காம மணி அடிச்சிருங்க. ஏமா அவர் செய்யாத பூசையா இல்ல ஆட்டாத மணியா? அவர் கோயில்ல 32 சாமிகளை வச்சு மணிகள் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. உன் புத்துக்கு அடிக்க மாட்டாரா? நல்லா அடிப்பாரு. நீ சீக்கிரம் போமா. சாமி கேச்சு நான் சொல்லிட்டு வரேன். அதார அம்சமான புள்ளியா தாயா பெற்றிருக்கா. நானும் பல நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த புத்துக்குள்ள பாம்பு வந்ததாவும் தெரியல, போனதாவும் தெரியல. பாம்பு இல்லாத புத்துக்கு எவ்வளவு பில்டப் பாருங்க. அதிசய புத்துன்னு அடுத்த டொனேஷன் ஆரம்பிச்சலாமா? நீ பேசுறத பார்த்தா வர வேண்டிய டொனேஷனை கெடுத்துருவ போல இருக்கே. ஏன் பூசாரி சொல்லுங்க. உங்களை நம்பி நாங்க ஊர் கோயிலே கொடுத்துருக்கோம். ஒரு நாளாவது இந்த பொண்ணு மாதிரி பாத்திருப்பீங்களா? என்னங்க கண்ணாடிக்காரரு, அவர் தட்டுல எவ்வளவு காசு விழுகுன்னு அதைத்தானே பாத்துக்கிட்டே இருப்பாரு. ஆமா, வரவாலாம் 1000 500 அள்ளி போட்டு இருக்காரு பாருங்க. பூசாரி, நீ சொன்ன மந்திரத்தெல்லாம் காதுல கேட்க முடியாம சாமி சன்னதியை விட்டு தெரிச்சு ஓடி தினம் உண்டியல் காசை பூரா களவாண்டு அங்க வசதி அயன் பண்ணி போட்டுக்கிருக்க. இதெல்லாம் ஊருக்கு தெரியுமா? 1000 500 தட்டுல கேட்கிறியே, அதெல்லாம் செல்லாதுன்னு உனக்கு தெரியுமா? இனிமேல் தட்டுல 50 100 கேட்டு வாங்கி ஊருக்குள்ள வட்டி கொடுத்து உருப்புற வழியப்பாரு. உனக்கு வட்டி காசு வேணுமா? கம்முன்னு இருப்பா. வேணாமா? வந்த வேலையை விட்டுட்டு ஏதோ பேசிக்கிட்டு அந்த பொண்ணு வர்றதுக்குள்ள பூஜையை சீக்கிரம் முடியும். பூஜை எல்லாம் முடிச்சாச்சு. முட்டையெல்லாம் தொட மாட்டேன், யாராவது எடுத்து வைங்க. இங்க வச்சாச்சு, இந்த இங்கேயும் வச்சாச்சு. இத்தனை முட்டையும் பாம்பு ஒரே நேரத்துல சாப்பிட்டா டிசென்ட்ரி வந்துராது? ஏங்க முட்டையை இப்படியே வைப்பாங்க? முட்டையை வச்சு புத்த மூடிட்டீங்கன்னா நாகம்மாவுக்கு மூச்சு முட்டாது. நல்ல ஆளுங்கயா நீங்க. கேட்டீங்களா? நாகம்மாவுக்கு பிரீத்திங் ட்ரபிள் வந்துருமா? என்ன மாதிரி கதை விடுது பாருங்க. சரி, ஐயா வர சொல்றாரு, வாங்க. ஏன் புளிச்சட்டை வெறும் புத்த வச்சுக்கிட்டே இந்த புள்ள இவ்வளவு பேசுது. உள்ள எல்லாம் பாம்பு இருந்துச்சுன்னா என்ன பேசாம வாயா. பாம்புக்கு பிரீத்திங் ட்ரபிள் வந்துருமா? இங்க பாருங்கண்ணே, ஐயாட்ட வாங்குற டொனேஷன் மினிமம் 5 லட்சத்துல இருந்து ஆரம்பிக்கணும். கரகாட்டம், ஒயிலாட்டம், தார தப்பட்ட சண்டை மேல வரைக்கும் வச்சு ஏன் பேக்கங்க? நான் அந்த புத்துக்கிட்ட வச்சிருக்கேன். நான் பேக் எடுத்து வந்துடுறேன். நீங்க உள்ள போங்க போங்க. யோ, ஆரம்பமே 5 லட்சம்யா. டோன் பாக்கெட். ஓகே ஓகே. என்னடா அது? காத்து கூட இவ்வளவு வேகமா அடிக்குது. ஏன் முட்டை இவ்வளவு வேகமா ஆடுது? உண்மையிலே பாம்புக்கு பிரீத்திங் ட்ரபிளா? நம்ம நக்கல் அடிச்சதுக்கு நாகம்மா பழி வாங்க போகுதோ? பேக்கை எப்படி எடுக்கிறது?
இந்த வீட்டுக்குள்ள பெரிய மர்மம் இருக்கு. அது யாரை என்ன பண்ண போகுதோ, இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ. நாகம்மா, என்ன மன்னிச்சிருமா. பூஜை பண்ண தெரியாது இவங்க கிட்ட இந்த வேலையை கொடுத்துட்டு போயிட்டேனே. ஆம்பளைங்கிற திமிர்ல இருந்தா செருப்பால் அடி. பொண்டாட்டி மேல கைய வைக்கிறானா அவன் கைய உட. குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா அவன் கொமட்லயே குத்து. ஆம்பளைங்க எந்த தப்பு பண்ணாலும் மரியாதை கொடுக்கணும்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு பாரு, அதை முதல்ல ஒழிக்கணும். Facebookல என் ஸ்டேட்டஸ் இன்னைக்கு இதுதான். நான் அப்புறமா பேசுறேன். என்ன ஊரே திரண்டு வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. கோயில் பக்கம் வந்து எல்லாம் பார்க்கலாம். பகவான்கிட்ட கேட்டு எல்லாம் நினைச்சது நடக்கும். அங்க கேட்கறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு இங்க கேட்கறதுக்கு நிறைய இருக்கு. என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? கோயில் திருவிழாவுக்கு தேர் பண்ணணும், அது விஷயமா. குடிக்க முதல்ல தண்ணியே இல்ல, அதுக்கு ஒரு தண்ணி தொட்டி கட்டினாலாவது நல்லது. அத பண்ண மாட்டீங்க. நம்ம ஊர்ல ஒரு நல்ல பஸ் ஸ்டாண்ட் இருக்கா? இல்ல. அதெல்லாம் விட்டுட்டு இல்லாத சாமிக்கு தேர் பண்றேன் தெப்பம் பண்றேன்னு வசூல் பண்ண வந்துடுறீங்களா மாசம் மாசம்? சரிதானே? இத நான் கேட்டா நான் வேற ஆளு அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டுறீங்களா? என்னப்பா இது? ஊர்ல எல்லா பொம்பளைங்களும் கோயிலுக்கு வர்றாங்க, நல்ல சாமி கும்பிடுறாங்க. நீங்க ஒருத்தங்க தாமா வித்தியாசமா இருக்கீங்க. சரி, பொம்பளைங்கள்லாம் வராங்கல்ல. கோயிலுக்கு வசூல் பண்ண வந்திருக்கீங்கல்ல, ஒரு பொம்பளைய கூட காணுமே. அவங்களுக்கு என்னமா தெரியும்? என்னது? பொம்பளைங்களுக்கு என்ன தெரியுமா? மதர் தெரசா அம்மா, இந்திரா காந்தி அம்மா, கல்பனா சாவ்லா, இவங்கெல்லாம் யாரு தெரியலையா? இத பாருங்க, என்னைக்கு நீங்க உங்களை மாத்திக்கிறீங்களோ அன்னைக்குதான் இந்த நாடு உருப்படும். போங்கயா போங்க. கும்பிடு வேற. மறந்துட்டேன், கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுங்களேன். இன்னுமா தூங்குறீங்க? என்ன பண்றேன் பாருங்க. ஏய், என்ன காலையில டிஸ்டர்ப் பண்ற? ஆமா ஆமா, ராத்திரி நீங்க மட்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ணலையா? இப்போ உனக்கு என்ன வேணும்? மாத்த ட்ரெஸ் கூட இல்லங்க. என் செல்லோல டவல் கொண்டு வந்து கொடுங்களேன். முடியாது, நீயே வந்து எடுத்துக்கோ. மாத்த ட்ரெஸ் கூட இல்லங்க. என் செல்லோல டவல் கொண்டு வந்து கொடுங்களேன். முடியாது, நீயே வந்து எடுத்துக்கோ. வந்துடுவேன், ஆனா நீங்க முழிச்சு பார்த்துட்டா? அப்ப நான் என்ன பண்ணணும்? முகத்தை நல்லா இழுத்து போத்திட்டு படுங்க, அப்புறமா நான் வரேன். அவ்வளவுதானே? சரி. என்னங்க, நான் ரெடி ஆயிட்டேன், நீங்க எழுந்துருங்க. எங்க போய்
ஹே, லவ்ல அழகான விஷயமே இந்த ஃப்ராடு தனம் தான். சுத்த மோசம். எப்ப வந்தீங்க? அப்பவே. என்ன அதான் முழுசா பாத்துட்டல, அப்புறம் என்ன வெக்கம்? சீ, போங்க. ஏய் நில்ல. ஏய் ஏய் நில்ல. ஐயோ, போங்க.